அனைவருக்கும் ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்பரையம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கட்டுங்க. என்றைக்குமே முடுப்பரையம்மன் ஆசீர்வாதம் நமக்கு உண்டுங்க. என்னதுன்னா நமக்கு எப்பயுமே அம்மாவோட ஆசீர்வாதம் உண்டுங்க. அதாவது இன்றைக்கி என்ன கேள்வினா, ஒருத்தருக்கு ரொம்ப எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தாங்க. மெயினான பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தான். அது என்ன கணவன் மனைவி பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டுங்க. நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு மனசங்கடம், மனப்பிரச்சனை, மனக்குழப்பம், ஒரு சந்தோஷமாக இருக்க நேரம் ஒரு சண்டை, இப்படி இருந்தால் என்னடா இப்படி பார்க்குறேன், ஏன்டா அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் அருமுத்தாம்பாளையத்தில் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பத்ரகாளியின் முடுப்பரையம்மன் ஆலயம் உண்டுங்க. அந்த ஆலயத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் ரசிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தோட பவர். உடம்பை பிடிச்சா உடம்பை பிடின்னு சொல்கிறாங்களே, உடம்பை சொல்கிறாங்க. அது மாதிரி பிடிச்சா தெய்வத்தை முடுப்பரையம்மனை பிடிச்சிங்கன்னா உங்களை விடாது. அந்த அளவுக்கு முடுப்பரையம்மனோட சக்திங்க. நான் வாயால் சொல்லலை, நீங்கள் வந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். எனக்கு நடந்ததுனால நான் அதை சொல்கிறேங்க. எனக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி நான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கேன்னா என் தேவி முடுப்பரையம்மனோட சக்தி தாங்க என்னைய வாழ வச்சிட்ருக்கு. அதனால் நான் எல்லாத்துக்கும் அந்த அம்மனை சொல்லணும். அதுதாங்க என்னோட விருப்பம். இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடியோவாக போடுறது ஏன்னா எல்லோரும் பார்க்கட்டும், அவங்கவுங்க கஷ்டத்தில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக 100% நல்லா இருக்குங்க. அந்தளவுக்கு முடுப்பரையம்மன் சக்திங்க. இதெல்லாம் விளம்பரத்துக்காக சொல்லலைங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேங்க. அந்தளவுக்கு முடுப்பரையம்மனோட ஒரு சக்திங்க. 1 இல்லை 2 இல்லை 7000 நாகம் உள்ள அம்மாங்க. அம்மா சாதாரண அம்மா இல்லைங்க, உடம்புல 7000 நாகம் உள்ள அம்மா. அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே பின்னிட்டு வருங்க. நீங்களே பயந்துருவீங்க, அந்தளவுக்கு அந்த பவருங்க. நீங்களும் வந்து அந்த அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்தது நம்ம குடும்பத்தை நல்லா வாழ வைக்கணும், நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் முக்கிய ஒரு காரணம் தெய்வம் தாங்க. அந்த தெய்வத்தை முடுப்பரையம்மனை நல்லா பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் செல்வம் இல்லைனா செல்வம் வளரும். நோய் நொடி இருக்கவங்களுக்கு நோய் நொடி குணமாகும். எந்த ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் ஃப்ரீயாக இருப்பீங்க. கணவன் நோய் ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரீங்க. அம்மாவுக்கு வந்து நீங்கள் சாமி உண்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட சக்தி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏன் போகிறேன்னா, மெயினான இந்த எல்லாருமே இந்த பிரச்சனையில் இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கவங்க அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த அம்மனை வந்து கும்பிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்க கணவன் இப்படி தான் இருக்காங்கங்கிற நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் மனைவி இப்படி தான் இருக்காங்கன்றத நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இந்த அம்மாவோட ஒரு வைப்ரேஷனுங்க பயங்கர சக்தி உள்ளவங்க. கேரளாவில் வந்து தமிழ்நாட்டில் திருவிளையாடல் ஆடிட்டுருக்காங்க. அதை நீங்கள்லாம் பார்க்குறீங்க. வாங்க, நீங்கள்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அனைவருக்கும் சொல்லுங்கள், வந்து நீங்களும் அம்மா வந்து தரிசிச்சுட்டு போங்க, சரிங்களா? ஸ்ரீதேவி முடுப்பரையம்மன் பத்ரகாளியின் அருள் ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. நீண்ட செல்வம், நீண்ட ஆயுளோட வாழ்ந்து எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்குங்க. நம்ம முடுப்பரையம்மன் நம்ம அம்மாங்க, நமக்கு ஆசீர்வாதத்தோடு நம்மளை வாழ வச்சு நல்லா பார்த்துக்குவாங்கங்க. கண்டிப்பாக அனைவரும் வந்து அம்மாவை தரிசிச்சுட்டு போங்க. ஒரு நாள் வந்து தரிசிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம்